ஹார்மோல் எப்படி பர்ஃபெக்டாக மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். செஸ்ட்டு 36 எடுத்திருக்கேன். ஹார்மோல் 7.5 இன்ச்சஸ் எடுத்திருக்கோம். 7.5ன்றது ஹார்மோலோட ஃபுல் சர்க்கம்ஃபரன்ஸஸ் 15. ஸோ டிவைடட் 2 போட்டோன்னா நமக்கு 7.5 வரும். ஸோ எப்பவும் போல் ப்ளவுஸில் என்ன பண்ணுவோன்னா ஃபோல்டிங் சைடு நெக் வித்து மார்க் பண்ணுவோம். நெக் வித்து 2.5 இன்ச்சஸ் பண்ணியிருக்கேன். ஷோல்டர் 2.25 இன்ச்சஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம கேல்குலேட் பண்ணோன்னா 4.75 இன்ச்சஸ் வருது. அந்த 4.75 ஹார்ம் லைனாக மார்க் பண்ணிக்கோங்க. மேலே எவ்வளோ வருதோ அதை அப்படியே கீழே பண்ணிக்கோங்க. கீழே அதே வித்து இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட் லைன் ஒன்று போட்டுருங்க. இந்த லைனோட பேர் என்னென்னா ஹார்ம் லைன். ஸோ இது ஹார்ம் லைன். இந்த ஹார்ம் லைன் எப்படி வந்ததுன்னா நெக்கு வித்தையும் ஷோல்டரும் எவ்வளோ வச்சுருக்கோமோ அதை வச்சு வந்திருக்கு. இப்போ கீழே என்ன பண்ண போகிறோன்னா ஒரு எல் ஷேப் போட போகிறோம். அந்த எல் ஷேப் போட லைன் என்னென்னா செஸ்ட் லைன், அது பேர். எப்போவுமே ஹார்மோலோட சர்க்கம்ஃபரன்ஸஸ் எங்கேருந்து வரும், நம்ம செஸ்ட்டோட சர்க்கம்ஃபரன்ஸஸ் ஹார்ம் கிட்டேருந்து தானே எடுக்கிறோம். ஸோ அதனால் அது பேர் செஸ்ட் லைன். இந்த செஸ்ட் லைனுக்கு நம்ம எப்படி மார்க் பண்ண போகிறோன்னா செஸ்ட்டு டிவைடட் 4. செஸ்ட்டு டிவைடட் 4 எவ்வளோ, 36/4. 36/4 என்ன வரும், நமக்கு 9 இன்ச்சஸ் வருது. இந்த ஃபோல்டிங்கில் இருந்து அந்த செஸ்ட் லைனில் 9 இன்ச்சஸ் எங்கே வருதுன்னு பாருங்கள். அந்த 9 இன்ச்சஸை ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிக்குவோம். நெக்ஸ்ட்டு மேலே இருக்க ஹார்ம் லைனில் மிட் பாயிண்ட்டை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி அதையும் மார்க் பண்ணிக்குவோம். இப்போ 2 பாயிண்ட் இருக்குது. நமக்கு இன்னும் ஒரு பாயிண்ட் வேணும் சென்டராக அந்த கர்வ் வரைகிறதுக்கு. அது என்னென்னா அந்த ஹார்ம் டெப்த்து. பிலோ 40 இருக்கவங்க 40க்கு பிலோ 40 இருக்கவங்க 1 இன்ச் எடுத்துக்கோங்க. அபோவ் 40 இருக்கவங்க அந்த டெப்த் இன்டேக் வந்து 1.25 இன்ச் எடுத்துக்கோங்க. இது பிலோ 40ன்றதுனால 1 இன்ச் எடுக்கிறோம். இப்போ இந்த 3 பாயிண்ட்டையும் நம்ம என்ன பண்ணியாச்சு, ஜாயின் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ணிவிட்டு மேலேயும் ஸ்டிச்சிங்க்கு விடலை, சைட்லேயும் ஸ்டிச்சிங் விடலை. இது எக்ஸாக்ட் அளவு. இப்போ இதில் நம்ம ஹார்மோல் மெஷர் பண்ணும்போது 7.5 இன்ச்சஸ்க்கு நமக்கு எவ்வளோ வருதுன்னா 8 இன்ச்சஸ் வருது. ஸோ இந்த 8 இன்ச்சஸ் வரும்போது நமக்கு 1/2 இன்ச் அதிகமாக இருக்குது. அந்த 1/2 இன்ச்சு நம்ம எதில் குறைக்கணும் அப்படின்னா செஸ்ட்லேருந்து குறைச்சோன்னா நமக்கு ஹார்ம் கிட்ட வந்து கடிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ அந்த ஹார்ம் லைன் இருக்குது பாருங்கள், அந்த ஹார்ம் லைனில் அந்த 1/2 இன்ச்சை குறைக்கணும். 1/2 இன்ச்சை குறைச்சிட்டு ஒரு லைன் போட்டுரும். கீழே இருக்கிறதெல்லாம் வந்து கிளம்ஸியாக இருக்கிறதுனால நம்ம க்ளீன் பண்ணிடுவோம். ஓகேவா. எவ்வளோ அதிகமாக வருதோ அதை ஹார்ம் லைனில் கம்மி பண்ணணும். இல்லை எனக்கு 7.5க்கு பதில் 7 தான் வருது, 1/2 இன்ச்சு கம்மியாக வருதுன்னா அதை ஹார்ம் லைனில் அதிகப்படுத்தணும். ஸோ இதுதான் வந்து மெத்தட். ஹார்மோட பாயிண்ட்டே இது தான். ஸோ இதுலேயும் அதே மாதிரி டெப்த்து கொடுப்போம், மிட் பாயிண்ட்டை கண்டுபிடிக்கிறோம். இப்போ 3 பாயிண்ட்ஸ் இருக்குது. இந்த 3ஐயும் இதில் அட்டாச் பண்ணியாச்சு. இப்போது நமக்கு தேவையான ஹார்மோல் எக்ஸாக்டாக கிடச்சிருச்சு.